Hi everyone, welcome to Student Corner. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்ஸ்லேருந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்வில்ன்ற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் எப்படி ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணணுன்றதை தான் இன்னைக்கு நம்ம செஷனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு புது பார்ட்னர் உள்ள பிஸ்னஸ்குள்ளே வரும்போது அட்மிஷன் போது ஸோ அவர் குட்வில் கேபிட்டல் எடுத்துகிட்டு வருவார். அது எப்படி ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எடுத்துட்டு வந்த குட்வில்ல ஓல்டு பார்ட்னர்ஸ் வித்ட்ரா பண்ற மாதிரி பிஸ்னஸ்லேருந்து அதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி போடணுன்றத டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு செஷன்ல பார்த்தீங்கன்னா குட்வில் வந்து கைண்டில் அதாவது அசட்ஸ் ஃபார்ம்ல ஒரு புது பார்ட்னர் எடுத்துட்டு வராரு ஷேர் ஆஃப் குட்வில்னா அதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். ஏ அண்ட் எம் ஆர் பார்ட்னர்ஸ் இன் அ firm. A and M are partners in a firm sharing profits in the ratio of 3:2. On 1st April 2011, they admit J as a new partner for 2/10 share in the profits. So already old partners A and M அவங்க old profit sharing ratio 3:2. இப்போ புது பார்ட்னர் J உள்ள கொண்டு வராங்க. ஸோ அவரோட ப்ராஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2/10 ஷேர். நியூ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 4:4:2. J contributed the following assets towards his capital and his share of goodwill. Stock 90,000 rupees, debtors 1,30,000 rupees, land 2,20,000, plant and machinery 1,50,000. On the date of admission of J, goodwill of the firm was valued at rupees 10,60,000. Record the necessary journal entries in the books of the firm on J's admission. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அசட்ஸ்லாம் உள்ள கொண்டு வராரு. ஸ்டாக்கு, டேட்டாஸு, லேண்டு, பிளான்ட் அண்ட் மிஷினரி. அண்ட் குட்வில் ஆஃப் தி ஃபர்ம் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் வேல்யூட் அட் rupees 10,60,000 வேல்யூ பண்ணியிருக்காங்க குட்வில் எப்போ அவரோட அட்மிஷன் போது. இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் இப்போ நம்ம செஷனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுதணும். ஸோ ஃபார்மேட் பர்டிகுலர்ஸ் காலம், அமௌண்ட், டெபிட், கிரெடிட் இந்த காலம்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுங்க ஆஸ் யூஷுவல் போல். ஸோ என்னென்ன அசட்ஸ்லாம் அவர் கொண்டு வராரோ அது எல்லா அசட்ஸையுமே வந்து டெபிட் பண்ணுவோம். நம்ம ஓப்பனிங் என்ட்ரி போடுவோம்ல அதே மெத்தடில் எல்லா அசட்டையும் நம்ம என்ன பண்ணோம்னா டெபிட் பண்ணிக்கணும். ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட், டெட்டாஸ் அக்கௌண்ட் டெபிட், லேண்ட் அக்கௌண்ட் டெபிட், பிளான்ட் அண்ட் மிஷினரி அக்கௌண்ட் டெபிட். ஸோ அதுக்கான கரஸ்பாண்டிங் அமௌண்ட் எவ்வளோ நம்ம கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன எழுதுறோம்? டு ஜேஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டு குட்வில் அக்கௌண்ட். ஸோ இதை எழுதுறோம். இதில் ஒரு விஷயம் என்னன்னா குட்வில் அக்கௌண்ட்டுக்கு நம்ம எழுதும் போது அமௌண்ட் எங்கேருந்து இந்த 2,12,000 கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத யோசிக்கணும். குட்வில் ஆஃப் த ஃபர்ம் பார்த்தீங்கன்னா 10,60,000 ஆன் தி டேட் ஆஃப் அட்மிஷன் போது வேல்யூ பண்ணுறாங்க. இவர் எவ்வளோக்கு ஷேருக்கு உள்ள நுழையிறாரு அப்படின்னு பார்க்கும்போது இவர் 2/10 ஷேருக்கு நுழையிறாரு பிஸ்னஸ்குள்ள. ஸோ அதனால 10,60,000 இன்டூ 2/10. ஸோ இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 210 யூ வில் கெட் 2,12,000. ஸோ இந்த அமௌண்ட்டை தான் நீங்கள் குட்வில்ல காமிக்கிறீங்க. ஸோ 10,60,000 வேல்யூ பண்ணியிருக்காங்க ஆன் தி டேட் ஆஃப் அட்மிஷன். ஸோ இந்த 10,60,000 இன்டூ 2/10 நீங்க போட்டீங்கன்னா 2/10 நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதை நீங்க போடும்போது உங்களுக்கு 2,12,000 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த டெபிட்ல இருக்கிறத எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு அமௌண்ட் வரும். அதுலேருந்து இந்த 2,12,000 சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ யூ வில் கெட் 3,78,000. ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம ஜேஎஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு எழுதிக்கிறோம். ஸோ எப்பயுமே டெபிட்டும் கிரெடிட் டோட்டலும் ஈக்குவலாக இருக்கணும்ல. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு குட்வில்லோட அமௌண்ட்லேருந்து சப்ராக்ட் பண்ணும்போது ஜேஎஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அதாவது புது பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம் அந்த அமௌண்ட்டோட. ஸோ அந்த நரேஷன் எழுதுகிறோம். பீயிங் அசட்ஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஜே டுவர்ட்ஸ் இஸ் கேபிட்டல் அண்ட் இஸ் ஷேர் ஆஃப் குட்வில். ஸோ இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காருல குட்வில் 2,12,000 அதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? ஜென்ரலி குட்வில் அக்கௌண்ட் டெபிட் போட்டு டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு எழுதுவோம்.
எந்த ரேஷியோல பிரிக்கணும் இந்த 2,12,000 சாக்ரிஃபைசிங் ரேஷியோல பிரிக்கணும். பட் இங்க பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோவை நம்ம ஒர்க்கிங் நோட் போட்டு கால்குலேட் பண்றோம். ஓல்டு ரேஷியோ 3:2 கொஸ்டின்ல இருக்கு. அப்போ ஓல்டு ஷேர் வந்து பாத்தீங்கன்னா 3/5 2/5 எப்படி கிடைச்சது 5 இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 5. ஸோ 3/5 2/5. நெக்ஸ்ட் நியூ ரேஷியோவும் கொஸ்டின்ல இருக்கு 4:4:2. ஸோ அப்போ என்ன ஆகும் இது மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 10 கிடைக்கும் 4 + 4 + 2. ஸோ 4/10 4/10 2/10. நெக்ஸ்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஃபார்முலா என்ன ஓல்ட் ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ. ஓல்ட் ரேஷியோ என்னது 3/5. நியூ ரேஷியோ நியூ ஷேர் 4/10 பழைய பார்ட்னரோடது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஓல்டு ஷேர் ஆஃப் நெக்ஸ்ட் பார்ட்னர் அவங்களோடது 2/5 2/5 எடுத்துக்கிறோம். அவங்களோட நியூ ஷேர் எவ்வளோ 4/10. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ எல்சிஎம் எடுக்கிறோம் 5க்கும் 10க்கும் 10 தான் எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ இங்கே 10 கிடைக்கணும்னா என்ன பண்ணுவீங்க 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க 5ஓட. ஸோ அப்போ மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3 2s are 6ன்னு ஆகும். இங்கே 4. அதே மாதிரி இங்கே 10 ஆகணும் அப்படின்னா 5ஓட 2 மல்டிப்ளை பண்ணுவீங்க மேலேயும் 2. அப்போ 4 ஆகிடும் 2 2s are 4 4 - 4. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 6 - 4 2 4 - 4 எவ்வளோ 0. அப்போ இங்கே யார் மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ மட்டும் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ எம் வந்து எந்த சாக்ரிஃபைஸும் இங்கே பண்ணலை ஏன்னா 0 வர்றதுனால நம்மளுக்கு. ஓகேங்களா. ஸோ 0 வருது. ஸோ எம் ஹாஸ் நாட் சாக்ரிஃபைஸ்ட் எனிதிங். ஸோ ஏ மட்டும் தான் ஹஸ் மேட் சாக்ரிஃபைஸ். ஸோ அந்த பார்ட்னர் மட்டும் தான் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுவோம். என்ட்ரி என்ன போடுவோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு புது பார்ட்னர் குட்வில் எடுத்துட்டு வராரு ஷேர் ஆஃப் குட்வில்ல அசட்ஸ் ஃபார்ம்ல. அதுக்கான ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி இதை போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா அந்த எடுத்துட்டு வந்த குட்வில்க்கு யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ரெண்டு பேருமே தான் ஓல்டு பார்ட்னர் ஏவும் எம்மும். பட் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது ஏ மட்டும் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கார் பி எதுவுமே பண்ணல எம் எதுவுமே பண்ணலன்றது தெரிய வருது. அதனால அவரோட அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ண முடியாது. அதனால குட்வில் அக்கௌண்ட் டெபிட்னு போட்டு டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு எழுதி அந்த 2,12,000 அமௌண்ட்டை அப்படியே நம்ம வந்து டெபிட்லயும் கிரெடிட்லயும் எழுதிக்கிறோம். பீயிங் ஜேஸ் என்டையர் ஷேர் ஆஃப் குட்வில் டிரான்ஸ்ஃபர் டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இல்லைன்னா டு ஏ. ஸோ இப்படி தான் அதுக்கான என்ட்ரியை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ இந்த சம்ல பார்த்தீங்கன்னா குட்வில் வந்து ஒரு நியூ பார்ட்னர் அசட்ஸ் ஃபார்ம்ல கொண்டு வந்தார்னா அதாவது இஃப் ஹி ஹாஸ் brought in kind. ஸோ அதுக்கான ஜர்னல் என்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் பண்ணோம் அண்ட் தென் வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணோம் அண்ட் யார் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா யார் பண்ணலைன்றத கண்டுபிடிச்சி நம்ம ஜர்னல் என்ட்ரியில் அக்கௌண்ட்டை டெபிட் கிரெடிட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் இந்த சம்ல வந்து இன்னொரு பார்ட்னரும் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தாருன்னா அவரையும் நம்மள என்ன பண்ணியிருப்போம் கிரெடிட் பண்ணியிருப்போம். பட் அவர் எடுத்துட்டு வந்து அவர் எந்த சாக்ரிஃபைஸும் பண்ணாததுனால ஒரே ஒரு பார்ட்னர் பண்ணதுனால நம்ம அவங்க அக்கௌண்ட் மட்டும் கிரெடிட் பண்றோம்.